இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி. இது வந்து எல்லா கிரேடுக்குமே வந்து காமனாக யூஸ் பண்ணலாம். ஸோ டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து என்னன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு இருக்குது டிவிசிபிலிட்டியோட கான்செப்ட். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளாக வந்து ஒரு 1 to 10 வரைக்கும் இருக்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 1 அப்படிங்கிறது வந்து நார்மல் நம்பர், எல்லா நம்பர்லையும் எல்லா இதுலேயுமே வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 அப்படிங்கிறது அடுத்த நம்பர். 2 இஸ் த ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரில் எதெல்லாம் எண்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 784 எடுத்தீங்கன்னா லாஸ்ட் யூனிக் பிளேஸில் இருக்கிறது மட்டும் பாருங்கள், யூனிட் டிஜிட்டில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ யூனிட் டிஜிட்டில் 4 இருக்குது அப்படின்னாங்கன்னா 4 இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும்னு வச்சுக்கலாம். அதே வந்து நம்ம வந்து 3 எடுக்கிறோம் அப்படின்னா தேர்ட் டேபிள் டிவிசிபிலிட்டி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பர்ஸை ஆட் பண்ணி we have to find. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து 333 இருக்குது அப்படின்னாங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து 3 + 3 எடுத்தீங்கன்னா 9. டோட்டல் ஆட் பண்ண நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஒன்று 3ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து 787 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 8 + 7 அப்படிங்கும்போது 7 + 7 14, 14 + 8 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 22 வரும். ஸோ 22 அப்படிங்கிறது வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா சார் அப்படின்னா ஆகாது. அப்போ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகாது. 787 will not divisible by 3. ஸோ அப்போ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வந்துச்சுன்னு பாருங்க. அது வந்து 1 ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ 22 நமக்கு வந்து 24 வந்தால் நம்மளால என்னது தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா 789 இருந்தால் அது வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும்னு சொல்லி கான்செப்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டேபிள் அப்படிங்கிறது 4ல் டிவைட் ஆகணும். 4ல் டிவைட் ஆகிற டிவிசிபிலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா லாஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ அதே 784 எடுத்துங்க. ஸோ லாஸ்ட் டூ டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 84 அப்படிங்கிறது வந்து 4th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 784 டோட்டலாக வந்து டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் நம்பர் வேறு தான் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2014 எடுக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் செக் பண்ணு. 14 அப்படிங்கிறது நாட் டிவிசிபிள் பை 4. அப்போ கண்டிப்பாக என்னது 2014 will not divisible by 4னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபிஃப்த் டேபிள் டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 5ல் எண்ட் ஆனால் போதும். லாஸ்ட் நம்பர் 5ல் எண்ட் ஆகலாம் இல்லை 0ல் எண்ட் ஆகலாம். ரெண்டுலையுமே 0ல் எண்ட் ஆயிருந்தாலும் 5ல் எண்ட் ஆயிருந்தாலும் அது வந்து ஃபிஃப்த் டேபிள் டிவிசிபிலிட்டி. இப்போ 100 அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா ஃபிஃப்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 95 எடுத்தீங்கனாலும் ஃபிஃப்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ எண்டிங் நம்பர் யூனிட் பிளேஸில் வந்து 0 and 5 இருந்ததுன்னா ஃபிஃப்த் டேபிளில் டிவிசிபிள் ஆகும். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ.